Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பிரஷர் குக்கர்ல மெஷரிங் கப்ல 1 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் லோ டு மீடியம் ஹீட்ல வச்சிட்டு இதில இருந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பருப்பை 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து பருப்பை கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம மெஷரிங் கப்ல 1 கப் அளவு பருப்பு எடுத்திருந்தோம் இல்லையா, அதே கப்ல 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம பிரஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்ல 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது ரெடி ஆகட்டும், அதுக்குள்ள நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நம்ம மெஷரிங் கப்ல 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருந்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 1.5 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். வேற எந்த பாகுபதமும் கிடையாது, இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சா மட்டுமே போதும். இப்போ நமக்கு வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நம்மளுக்கு பாசிப்பருப்பு 4 விசிலுக்கு அப்புறமா பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். பருப்பு வந்து நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இதை வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மசிச்சிட வேண்டாம், லைட்டா இந்த மாதிரி மசிச்சு விட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு பாயாசம் வந்து ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இதுல ஒரு 2.5 கப் அளவு நல்லா கொதிக்க வச்ச சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் சேர்த்துக்கணும். பச்சை தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து மாறி போயிடும். உங்களுக்கு பாயாசம் எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணியை கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம். பாருங்க நான் வச்சிருக்கிறது இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போதே இதுல ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இது இனிப்பு அப்படிங்கிறதுனால ஒரு துளி உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா தூக்கி கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியா வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடுபடுத்திக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு 10 பாதாமை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சின்னதா கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்தோம் அப்படின்னா பாயாசம் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி தேங்காயை நம்ம நெய்ல வந்து வறுத்துட்டு சேர்க்கும் போது அதோட வாசனையும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா பொன்னிறமா வறுபட்டு வந்திருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாயாசத்துல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்கறது எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி துருவின தேங்காய் சேர்க்கும் போது நம்மளுக்கு வாசனையும் நல்லா இருக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 3/4 கப் அளவு காய்ச்சின பால் தான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்ததுன்னா பால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செய்யறதும் ஈஸி, டேஸ்ட்டும் வந்து சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.